பிரவீன், பெங்களூரில் முக்கிய வீதியில் உள்ள அந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்பில் தொப்பி வைத்த ஒரு குற்றவாளி அந்த குண்டை வைத்துவிட்டு தப்பிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குற்றவாளி அவர் கேரளா வழியாக சென்னை திருவல்லிக்கேணியில் தங்கி இருந்ததாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தேசிய புலனாய்வு முகமை தேடி வரும் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவர்களான அப்துல் மாத்ரின் மற்றும் உசேன் உள்ளிட்டோர் சென்னை திருவல்லிக்கேணியில் அவர்கள் தங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இப்போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சர் சோஃபா கரந்தலே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த குண்டு வைக்கும் செயலில் ஈடுபட்டார்கள் என்று அவர் குற்றச்சாட்டு கூறி வந்த சூழ்நிலையில் இப்போது அவர்கள் திருவல்லிக்கேணியில் தங்கி இருந்ததாக தகவல் வெளியாகி இருப்பது இந்த சர்ச்சையை மேலும் அதிகமாக்கி இருக்கிறது. அந்த அப்துல் மாதிரினும் ஹுசேனும் அவர்களது சொந்த ஊர் சிவமோகா என்று முதலில் செய்திகள் வெளியாகின. இப்பொழுது அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களா அல்லது அவர்கள் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. உசேன் சாஹிப் மற்றும் அப்துல் மாதிரின் ஆகிய இருவரும் பெங்களூரில் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய பின்னர் அவர்கள் கேரளா சென்றிருந்து அங்கிருந்து தமிழ்நாடு வந்தது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அவர்கள் சிவமோகாவில் தங்கியிருந்த இடம் மற்றும் சொந்தமான அவர்களது ஊர் உறவினர்கள் உள்ளிட்டோரிடமும் இந்த விசாரணை நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. இருந்த போதிலும் அந்த நபர் எதற்காக கேரளா வழியாக திருவல்லிக்கேணி வந்தார் என்ற கோணத்திலும் தேசிய புலனாய்வு முகமையான NIA விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மத்திய அமைச்சர் சோஃபா கரந்தலே தெரிவித்த கருத்துக்கும் NIA விசாரணையில் தற்போது வெளிவந்துள்ள தகவல்களுக்கும் தொடர்புபடுத்தி பல்வேறு செய்திகள் வந்துள்ளதால் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் உண்மை குற்றவாளிகள் இவர்கள் தானா அல்லது அந்த நபர் ராமேஸ்வரம் கஃபேயில் உணவு சாப்பிட்டு விட்டு அவர் சென்ற சில நிமிடங்களில் தான் குண்டு வெடித்திருக்கிறது. அதே நபர் தான் இந்த திருவல்லிக்கேணி மற்றும் கேரளாவின் கொச்சி பகுதிக்கு சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் இந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடைய குற்றவாளி அந்த ஒரு நபர் தானா அல்லது அதில் வேறு பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடவடிக்கைகள் இப்போது தேசிய புலனாய்வு முகமையின் மூலமாக தீவிரப்படுத்தியுள்ளன. பிரவீன்.